وعليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் முஸ்தபா அவர்களுடைய வரலாற்று திரிப்புகள், அதே போல் பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், அதுபோல் வழிந்துரைகள், இவைகள்லாம் என்ன அப்படி என்று சொல்லி அவருக்கு பலவிதமான உபதேசங்களையும் பலவிதமான செய்திகளையும் நம்ம எடுத்து சொல்லி வருகிறோம். அதில் இறுதியாக நம் இஸ்லாமிய உலகத்தின் அறிஞர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள், வரலாற்றாசிரியர் சொன்ன எல்லா கூற்றுக்களையும் எடுத்து வைத்து விட்டோம். சஹாபாக்கள் எல்லோரும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, பிழை செய்யக்கூடியவர்கள். ஆனால் ஒட்டுமொத்த சஹாபாக்களாக ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது அது பிழைக்கு அப்பாற்பட்டது என்றும், அதே போல் தனிப்பட்ட சஹாபாக்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அந்த தவறுகள் பெரும்பாவங்களாக கூட இருக்கலாம், சிறிய பாவங்களாக இருக்கலாம். ஆனால் எங்களை விட அவர்கள் மன்னிப்புக்கு வாய்ப்புள்ளவர்கள் என்ற அடிப்படையிலேயே அதை நாம் அணுக வேண்டும். அவர்களை கண்ணியமான முறையில், நிந்தனை செய்யாத முறையில் அணுக வேண்டும் என்பதெல்லாம் நம்ம ஆதாரத்தினூடாக எல்லா வகையிலும் நம்ம பதிவு செய்தோம். இருந்தாலும் கூட நம்ம ஒரு எஜெண்டாவில் செயல்படுகிறோம் என்ற ஒரு கதையாடல் அவர் சொல்லி வைத்திருப்பதனால் நம்ம யூசுப் அல் கர்லாவி ரஹிமுல்லா அவர்களையும் எடுத்து காட்டினோம். எங்களை விட மிக தெளிவாக அவர் என்ன செஞ்சிருந்தார், அதெல்லாம் சொல்லியிருந்தார். அவரோட நம்ம முரண்பட்டாலும், பல விஷயங்களை நம்ம முரண்பட்டாலும், கொள்கை அளவில் முரண்பட்டாலும் நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து காட்டினோம். இறுதியாக அடிக்கடி இவர் பிரஸ்தாபிக்கக்கூடிய டாக்டர் இஸ்ரார் அஹமது ரஹிமஹுல்லா அவர்கள் மூலமும் ஒரு சில விஷயங்களை எடுத்து நான் இவர் சொன்ன பொழுது அவரை பற்றி நான் நிறையவே தேடினத்தில் உண்மையிலே அவர் மீது அவருடைய தவறுகள், வழிகேடுகள் என்றிருந்தாலும் இஸ்லாமிய வரலாற்றை இறக்கத்தோடும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் ஒரு வேட்கையோடும் அணுகி ஒரு பணிவான மனிதராகத்தான் அவர் என்ன செஞ்சது எனக்கு பார்க்க முடிஞ்சது. அவருடைய தவறுகள் இருக்கு, நிறைய தவறான விளக்கங்கள்லாம் இருக்கு, நம்ம பார்த்தேன். நமக்கு விளங்கின உருது அந்த அடிப்படையில் அதை சிலது உறுதிப்படுத்திக்கொண்டு நான் சொல்கிறேன். வார்த்தைக்கு வார்த்தை எனக்கு அதில் விளக்கம் சொல்ல இயலாது. அதில் சொல்லப்பட்ட செய்திகள் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். உருது தெரிஞ்சவங்களை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறாரு அப்படின்னு விளங்கும். முதலாவது இஸ்ரார் அஹமது சௌர் முஸ்தபாவுடைய பாறையில் எந்த தரத்தில் இருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே மாதிரி இங்கிலீஷ் ஸ்காலர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இஸ்ரார் அஹமது இங்கிலீஷ்லயும் பேசுவாரு. அதே மாதிரி நாசிர் ஹுசைன் அவரும் இங்கிலீஷ்ல பேசுவாரு. அவருடைய புக்ஸ் இருக்கு, நெட்ல நீங்க அடிச்சீங்கன்னா இவங்க இந்த ஸ்காலர்ஸ் உடைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு தீனை கத்துக்கணும்னா இப்போதைக்கு இவங்க மட்டும்தான் ஆப்ஷனா இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் சொல்றத கொஞ்சம் கவனமா சிந்திச்சு கேளுங்க. ஏன்னா நான் இன்றைக்கு தீனை படிக்கணும்டா இம்ரான் நாசிர் ஹுசைன், அடுத்த இம்ரான் ஹுசைன், அடுத்தது இஸ்ரார் அஹமத், இவங்கள்ட்ட தான் தீனை கற்றுக்கொள்ளணும். வேற தீனை கற்றுக்கிறதுக்கு யாருமே உங்களுக்கு இல்லை என்ற அளவுக்கு இஸ்லாத்தையே எங்கே கொண்டு போய் சுருக்கிக்கிறாரு. இந்த 4-5 பேரில் தான் கொண்டு போய் சுருக்கிறார், 3 பேரில் சுருக்கிக்கிறார். விளங்கிட்டா? அப்படிப்பட்ட இஸ்ரார் அஹமதா தான் இவர் சொல்றாரு. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு ஆளு, நான் சொல்றதுக்காக எல்லாம் மசாயெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் தூக்கி போட்டுற மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அறிவை வளர்த்திக்குங்க. ஒரு கைக்குள்ளேயே வளராதீங்க, ஒரு சின்ன கூட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு. ஒரு கைக்குள்ள வளராதீங்க, ஒரு சின்ன கூட்டுக்குள்ள உட்கார வேணாம். ஏன்னா நீங்க இந்த புகாரி, முஸ்லீம், திருமி, நசைபு, நுமாஜா, அபு தாவூத் இந்த அறிஞர்கள் ஒரு சின்ன கூடு, பெரிய கூடான நாசிர் ஹுசைன், டாக்டர் இஸ்ரார் அஹமத், இதுக்குள்ளே வந்துருங்க. இதுதான் பெரிய கூடு. எப்படி பெரிய கூடு சின்ன கூடு விளக்க? அதாவது அவ்வளோ அறிஞர்களும் சின்ன கூடு, இவரும் இம்ரான் ஹுசைனும் டாக்டர் இஸ்ரார் அஹமது பெரிய ஒரு கூடு, மௌலானா மொஹிதீன் சேர்த்துக்கிற பெரிய ஒரு கூடு. எப்படி கூட்டு கற்பனையே இப்படி இருக்கு, விளங்கிட்டா? அப்போ யோசிச்சு பாருங்க. அது சொல்ல வாரத்தை கூட அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் கூட்டுக்குள்ளே ஆகிக்கிறாங்க. கூட்டுக்குள்ளே ஆகிக்கல, கட்டுப்பாடு ஆகிக்கிறாங்க, முறையாக ஆகிக்கிறாங்க, தவறி புகாமிக்கிறாங்க, வழிகட்டு புகாமிக்கிறாங்க. எல்லாரும் சிந்திக்க தெரிஞ்ச மக்கள் தான். ஆனால் எந்தெந்த சிந்தனைகளுக்கு கட்டு போடணும்னு தெரியும். ஒருத்தன் கேட்குறான், உன் தாய் தான் உன்னை பெற்றதற்கு என்ன ஆதாரம், நல்லா ரிசர்ச் பண்ணி முடிவெடு, ஒரே கூட்டுக்குள்ளே ஈக்காதேன்டா உடனே தேடி போகிறதா? என் தாய் பெற்றதுக்கு என்னடா ஆதாரம்? நம்ம காணல, அடுத்தவன் சொல்றது வச்சு நம்புறது, ஆதாரத்தோட நம்ப வேணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அது நீ தாய்க்கு செய்கிற அவமானம். அதே மாதிரி சில ஆய்வுகள் இருக்கு, ஆய்வே பண்ணக்கூடாது. விளங்கிட்டா? அதில் உண்டு தான் நம்மளது அக்கீதா. நம்ம அக்கீதால நம்ம ஒரு இதில் வளர்ந்திக்கிறோம். நம்ம குர்ஆன் சுன்னால இருக்கிறது நமக்கு தெரியுது, போதும். இதில் ஒவ்வொன்றையும் போய் தேடி இந்த மாதிரி எடுத்து போகிற பாட்டிகளால் தான் இந்த வழிகேடு என்ன செய்கிறது வாருது. ஒரு விஷயம் கேள்வி வருது, அப்போ நம்ம படிச்சுக்கொள்றது வேறு. அது அல்லாமல் நம்ம ஒவ்வொரு அசலையும் கேள்வி கேட்க போகிறதால வந்த வழிகேடு தான் இது. இந்த பெரிய கூட்டில், இந்த சின்ன கூட்டிலேருந்து இவர்கிட்ட பெரிய கூடு அது. இந்த இம்ரான் ஹுசைனும் டாக்டர் இஸ்ரார் அஹமதுக்குள்ளே போகணும் என்று சொல்கிறாரு. கூட்டுக்குள்ளே இக்காதீங்க, ஒரு கைக்குள்ளே இக்காதீங்க. நீங்கள் வெளியே கைக்குள்ளே இக்காமல் வெளியே போனதால் நடந்த வேணை தான் இது. கிணற்று தவளையா யாருமே இருக்காதீங்க, வெளியே வாங்க, பெரிய ஒரு உலகமே காத்துட்டு இருக்கு. பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. நாளைக்கு தஜ்ஜால் வந்தா அவனுக்கு சப்போர்ட்டரா நம்ம போயிடுவோம். இப்படி படிக்கல, நாளைக்கு தஜ்ஜால் வருவான், வந்தா நீங்களே சேர்த்து தஜ்ஜாலுக்கு சப்போர்ட்டாக பேத்துருவீங்க. இந்த உலமாக்கட வழிகாட்டில் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் வைங்களே, நாளைக்கு தஜ்ஜால் வர டைமில் தஜ்ஜால் சப்போர்ட்டர் உங்களுக்கே தெரியாமா, டே நம்ம படித்த அடிப்படையில் பார்த்தா தஜ்ஜால் பின்கால தான் போகணும்.
ரைட் என்று தஜ்ஜாலுக்கு பின்னால் நீங்கள் என்ன செஞ்சு போய்த்துறீங்க. இவர பயானையும் இஸ்ரார் அஹமதுர பயானையும் இம்ரான் ஹுசைன் பயானையும் கேட்டுட்டீங்கடா, தஜ்ஜால் வந்தோடனே விளங்கிரு, ஆஹா இதான் தஜ்ஜால் அப்படின்ட்டு. என்னடா ஷேக்மார்கள் உலமாக்கள்லாம் தஜ்ஜாலுக்கு பின்னால் பேத்துட்டிக்கிறாங்க, இஸ்ரார் அஹமதுர பாட்டியெல்லாம் இங்களால் பேத்துட்டிக்கிறான்னு விளங்க. ஆனால் இவரது அடிப்படையில் தஜ்ஜால்ட ஃபித்னா இதுதான் எடுத்தா தஜ்ஜால்ட ஆட்சியை உருவாக்கத்தான் இவர் பாடுபடுறான்றதை நான் நிரூபிக்கிறேன். விளங்கிட்டா? தஜ்ஜால் வந்தால் தஜ்ஜால் என்ன ஆட்சியை உருவாக்கணும்னு நினைக்கிறானோ அந்த டிசைனை இவர் பண்ணி கண்டிக்கிறார்னு அர்த்தம். இவர் தஜ்ஜால்ட டிசைனை இவருக்கு பண்ணுற அளவுக்கு சக்தி இல்லை, அது வேறு. ஆனால் அந்த டிசைனுக்குரிய சிந்தனை தான் இவர்கிட்ட இருக்கிறன்றதை நான் உங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி சம்பந்தமாக சொல்கிற டைமில் நீங்களே ஆச்சரியம், இப்படி ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு பதிலாக இங்கே எதிர்த்து போகிற நல்லதுன்னு நினைக்கக்கூடிய அளவு இஸ்லாமிய ஆட்சி. ஏற்கனவே சொன்னார் மரண தண்டனை இல்லாமாக்குற உரிமை ஜனாதிபதிக்கு இருக்கின்ற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிறார். அப்போ எனவே இவர் சொல்கிறது யார்? இம்ரான் இந்த இஸ்ரார் அஹமதை பற்றி சொல்கிறாரு. அதனால கல்வியை நாம தேடுவோம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய போதுமானவன். தூய்மையான எண்ணத்தோட அல்லாஹ்விடத்துல நம்ம உதவி கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அதே மாதிரி இங்கிலீஷ் ஸ்காலர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இஸ்ரார் அஹமத் இங்கிலீஷ்லயும் பேசுவாரு. அதே மாதிரி நாசிர் ஹுசைன் அவரும் இங்கிலீஷ்ல பேசுவாரு. அவருடைய புக்ஸ் இருக்கு, நெட்ல நீங்க அடிச்சீங்கன்னா இவங்க இந்த ஸ்காலர்ஸ் உடைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு தீனை கத்துக்கணும்னா இப்போதைக்கு இவங்க மட்டும்தான் ஆப்ஷனா இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் சொல்றத கொஞ்சம் கவனமா சிந்திச்சு கேளுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சரியா? இப்போ நான் உங்களுக்கு இஸ்ரார் அஹமதில் ஒவ்வொரு கிளிப்பாக நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் போட்டு காட்டுறேன். இதில் சுருக்கத்தை நீங்கள் மற்றவங்கள்ட்ட எடுத்து என்ன செய்யலாம், நீங்கள் இதை விளங்கி கொள்ளலாம். முதலாவது ஒரு கிளிப் ஒன்றைக்கு அதை நான் தேடினா அதில் ஒரு பின்னால் ஒரு சின்ன ஒரு இசை ஒன்று போகுது. எனக்கு அந்த கிளிப்பை தவிர வேறு எதுவும் கிடைக்கல, விளங்கிட்டா? அதனால் அதை நான் போடுறேன். சரியா? அவர்கிட்ட அந்த இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக பிழை. அவருடைய எல்லா கருத்தையும் உடன்பாடு இல்லை, ஆனால் அணுகிற முறையில் உள்ள கண்ணியத்தை இதை பாருங்கள். हज़रत मुआविया सहाबी हैं, कातिब वही हैं, हुजूर के बिरादर निस्बती हैं, साले हैं. முஆவியா என்ன சஹாபி, ரெண்டாவது காத்திபே வஹி எழுதுறார். அவர் சும்மா என்ன ஒரு எழுத்தாளராக இருந்தாருன்னு சொன்னார் தானே. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அதான் அலிரல்லா அவங்களுக்கு இடையில் நடந்த பிரச்சனையை சொல்ல உங்களுக்கு லேசாக அது விளங்கும். நான் சொல்லிட்டு போகிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக பேசுகிறாரு. हज़रत मुआविया सहाबी हैं, कातिब वही हैं, हुजूर के बिरादर निस्बती हैं, साले हैं. उम्मे हबीबा बहन है उनकी, जो हुजूर की ज़ौजा मुहतरमा है. ஹபீபா இதெல்லாம் அவர் சொல்லவே மாட்டார், சும்மா கணக்கெல்லாம் பேசுவார். அதை பிரதானமாக சொல்கிறாரு. ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி திருமணம் முடிச்சது யார்? அதாவது இந்த இவங்களோட சகோதரி, முஆவியாவோட சகோதரி. அந்த அடிப்படையில் அவரோட மச்சான். அந்த உறவு முறையெல்லாம் சொல்லி பாராட்டிக்கின்னு போகிறாரு. அந்த சண்டை பிரச்சனைகளை சொல்கிறாரு, எப்படி அணுகும்னு சொல்கிறாரு. उनका मकाम बहुत बुलंद है, लेकिन हम उन्हें खुलफाए राशिदीन में शामिल नहीं करते. அவர் குலஃபா ராஷிதீன் இல்லைன்ற அந்த பகுதியை விளங்கப்படுத்திட்டு போகிறார். சரியா? அவரோட ஆட்சியை பற்றி அவருடைய கருத்தையும் சொல்லிக்கிட்டு போகிறாரு. ஆனால் எவ்வளோ கண்ணியமாக அணுகிறான்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். நான் அதை போட்டு விட்றேன். சரியா? इसलिए कि उनका जो खिलाफत को इख्तियार करना या हुकूमत इख्तियार करना ये कबायली असबियत की बुनियाद पर था, बाहमी मशवरे की बुनियाद पर. இப்னு खल्दून சொல்லுவார் அசபியத்துன்னு ஒரு சப்ஜெக்ட் பேசுவார். அரபுகளுக்கு ஒரு அசபியத் இருக்கு, அரபுகளுக்கு ஒரு அசபியத். அந்த அசபியத்ன்றது பலம், அது கோத்திரத்தாலையும் வரும், அரபுகளுடைய வளத்தாலையும் வரும். அசபியத் அரபுகள் அந்த அசபியத் இல்லாமல் போச்சுன்னா ஆட்சி இல்லாமல் என்ன செஞ்சிடும், போயிடும் அப்படின்னு எல்லாத்துக்கும் முஆவியாவுக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவார். அரபுகளோட அசபியத்தை அப்ளை பண்ணுவார். அதை இவர் சொல்லி காட்டுவார். முஆவியா ஆட்சி அந்த அசபியத்தால் நின்றுச்சு. அசபியத்தான அந்த உமையா ஹிலாஃபத்துடைய அந்த பலத்தால் என்ன செஞ்சது, அந்த இதால் தான் அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னு சொல்லுவார். அதில் நம்ம உடன்படலை, அவைகளை சொல்லுவார். ஆனால் அந்த அந்த அணுகிற முறையில் உள்ள முக்கியமான விஷயம், முஆவியா அவங்க தவறு செஞ்சார் என்றது உண்மை. ஆனால் எப்படிப்பட்ட தவறு செஞ்சார்ன்றதுல நாங்களே இன்னும் மற்றனும் முரண்படலாம். ஆனால் அவருடைய எண்ணத்திலையும் அவருடைய நேர்மையிலையும் அவர் சஹாபி எண்ணத்திலையும் அவருடைய அந்தஸ்திலையும் யாரும் என்ன செய்யக்கூடாது, முரண்படக்கூடாது என்பது முக்கியம். இது எண்ணத்தில் இவர் நயவஞ்சகர் மாதிரியும் அதாவது நடிக்கிறவர் மாதிரியும் குலுங்கி அழுதவரில்லை என்று சொல்லி நக்கல் அடிக்கிற மாதிரி நடந்து கொண்டது எவ்வளோ பெரிய பாவம்ன்றதை இவர் ஸ்பீச்சை கேட்டாவது என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். நான் இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அதை நான் ப்ளே பண்ணி விட்றேன். हज़रत मुआविया सहाबी हैं, कातिब वही हैं, हुजूर के बिरादर निस्बती हैं, साले हैं. उम्मे हबीबा बहन है उनकी, जो हुजूर की ज़ौजा मुहतरमा है. उनका मकाम बहुत बुलंद है, लेकिन हम उन्हें खुलफाए राशिदीन में शामिल नहीं करते. इसलिए कि उनका जो खिलाफत को इख्तियार करना या हुकूमत इख्तियार करना ये कबायली असबियत की बुनियाद पर था, बाहमी मशवरे की बुनियाद पर नहीं था. गलती हर एक से हो सकती है और आप राय रख सकते हैं, लेकिन किसी सहाबी की नीयत पर हमला नहीं करेंगे. இருந்தாலும் எந்த சஹாபியுடைய நியத்தில் நம்ம குறை சொல்ல முடியாது. இதுதான் கண்ணியமான அணுகுமுறை. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆட்சிக்கான ஆசையில் தான் என்ன அவர் வந்தார், உள்ள ஆசையை வச்சுக்கண்டு மறைமுகமாக இது வச்சுக்கிட்டு கொலையை பழிவாங்கிற விஷயத்துக்கு தான் என்ன செஞ்சார், இவர் வந்தார் என்று சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு,
என்றாலும் எந்த சஹாபியுடைய எண்ணத்திலையும் என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது என்று சொல்றார். இதுதான் முக்கியமான இடம், இதுதான் அணுகுமுறை. हजरत मुआविया सहाबी हैं, कातिब वही हैं, हुजूर के बिरादर निस्बती हैं, साले हैं, उम्मे हबीबा बहन है उनकी जो हुजूर की ज़ौजे मोहतरमा है। उनका मकाम बहुत बुलंद है, लेकिन हम उन्हें खुलफाए राशिदीन में शामिल नहीं करते, इसलिए कि उनका जो खिलाफत को इख्तियार करना या हुकूमत इख्तियार करना ये कबायली असमियत की बुनियाद पर था, बाहमी मशवरे की बुनियाद पर नहीं था। गलती हर एक से हो सकती है और आप राय रख सकते हैं, लेकिन किसी सहाबी की नीयत पर हमला नहीं करेंगे। सहाबी की नीयत पर हमले का मतलब क्या है कि मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम तज़किया नफ्स नहीं कर पाए। சஹாபியை குறை சொல்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தஸ்கியாவை குறை சொல்வதற்கு சமம். அவர் சஹாபியை குறை சொல்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வருது, அவர்களை தூய்மைப்படுத்துகிறார், அதை குறை சொல்வதற்கு சமம். அதனால் அவருடைய எண்ணத்தில் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாதுன்று. இது மிக முக்கியமான இடம். விளங்கிட்டா, இன்னமல் அமாலு பின்னியாத், விளங்கிட்டா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே என்று சொல்கிற இஸ்லாத்துடைய அடிப்படையோடு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் நீங்கள் விமர்சிக்கிற மெத்தடுக்கும் அவர் பேசுகிற மெத்தடுக்கும் மலைக்கும் மடுக்குள்ள வித்தியாசம். சம்மந்தம் மட்டும் சொல்லாதீங்க, விளங்கிட்டா. அவ்வளோ ஒரு கண்ணியம் ஒன்றல்ல, நிறைய கிளிப் இருக்கு, அந்த அளவு அழகாக பேசுகிறாரு. அவருடைய அணுகுமுறை அவ்வளோ அழகாக இருக்கும். பிழைகள் சரி, உடன்பாடு முரண்பாடு வேறு. பாருங்கள், நம்மள சொல்லிட்டு போகிறேன். அப்போ அவங்களோட எண்ணங்களில் குறை சொல்லுது, மாவீரன் சம்மந்தம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட எண்ணங்களில் குறை சொல்லுவது ரசூலுல்லாஹ்வோட குறை சொல்கிறதுக்கு சமம், அவருடைய தஸ்கியாவில் குறை சொல்கிறதுக்கு சமம். ये रिफ्लेक्ट करेगी हुजूर की उस पूरी की पूरी जिद्दोजहद पर कि शख्सियत साजी नहीं कर पाए मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। नहीं, माअज़ल्लाह सुम्मा माअज़ल्लाह। சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்கிறாரு, அதை சொல்லிட்டு மஆதல்லாஹ் சும்மா மஆதல்லாஹ் சும்மா மஆதல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்களை குறை சொல்கிறதா இது அமையும். அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ். இதுதான் கண்ணியம். உங்களோட கண்ணியத்துக்கு இது கிட்டையும் வைக்கலாது. ஒரு உண்மையிலே ஒரு இவர் அந்த ஸ்பீச்சுடைய அந்த அணுகுமுறை, அவரோட வயசுக்கு அவருடைய பேசுகிற அணுகுமுறைக்கும் இம்ரான் ஹுசைனை இவரை கிட்டையும் வைக்கலாது. ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு நாளும் பேசாதீங்க, விளங்கிட்டா. हजरत मुआविया ने खत लिखा, ओ रूमी कुत्ते, अगर तूने दारुल इस्लाम पर हमला करने की जुर्रत की तो सुन ले कि अली की तरफ से लड़ने वालों में सबसे पहले मुआविया होगा तेरे खिलाफ। हजरत अली को उन्होंने शहीद किया जो उनके साथी थे खवारिज। जंगे सिफ़ीन में हजरत मुआविया के कहने से अमर बिन आस रजी अल्लाह तआला अन्हु ने कुरान मजीद जो है नेज़े पर उठा लिया कि लड़ाई बंद करो, कुरान को हकम बना लो, जो कुरान फैसला कर दे वो हम भी कबूल करें, तुम भी करो। हजरत अली का ख्याल ये था रजी अल्लाह तआला अन्हु, ये चाल है, और उन्होंने रोका अपने साथियों को। लेकिन अक्सर लोगों ने कहा कुरान आ गया बीच में, अब हम कैसे हथियार चलाएं। इसमें मेरा जहन जाता है एक हदीस की तरफ, बड़ी अहम हदीस है, और उसके रावी हजरत अली हैं। हजरत अली फरमाते हैं कि हुजूर ने फरमाया, इन्नहा सतकूनु फितनतुन, अनकरीब एक बहुत बड़ा फितना रुनमा होगा। हजरत अली फरमाते, मैंने अर्ज किया, मल मखरज मिनहा या रसूल अल्लाह, उससे निकलने का रास्ता कौन सा होगा? फरमाया, किताबुल्लाह फीहे खबरु मा क़ब्लकुम व नबअु मा बअदकुम व हुक्मु मा बैनकुम। इस कुरान में तुमसे पहले लोगों की खबरें मौजूद हैं, बाद आने वालों के हालात मौजूद हैं, और तुम्हारे दरमियान जो इख्तिलाफात भी पैदा होंगे उनका हल मौजूद है। तो कैसे ना मानते हैं मुसलमान, कुरान को हकम बनाया जा रहा। बहरहाल उसके नतीजे में जो भी हुआ है, ये अब तारीख का मामला है, मैं उसकी तफसील में नहीं जाना चाहता, मसला हल नहीं हो सका। लेकिन हजरत अली की खिलाफत जो है उनके हाथ पर बैत हो गई थी, वो चली, लेकिन 4.5 बरस सिवाय खाना जंगी के और कुछ नहीं हुआ। वो जो काफिला आगे चल रहा था सैले रवा, वो 1 इंच भी आगे नहीं बढ़ा। अलबत्ता कैसर रूम ने जब देखा ये तो आपस में लड़ रहे हैं, अब मौका है मैं हमला करूं। क्योंकि वहां करीब तरीन तो हजरत अमीर मुआविया बैठे हुए थे ना, शाम में, शाम से मुल्हिक था ना आगे कैसर।
हजरत मुआविया ने खत लिखा, ओ रूमी कुत्ते, अगर तूने दारुल इस्लाम पर हमला करने की जुर्रत की तो सुन ले कि अली की तरफ से लड़ने वालों में सबसे पहले मुआविया होगा तेरे खिलाफ। लिहाजा उसने जुर्रत नहीं की। बहरहाल हजरत अली को शहीद करने वाले थे एक्सट्रीमिस्ट, जो खुद उनके अपने साथियों में से थे। उन्होंने कहा वह कहा हकम क्यों माना? इन्हें हुक्म इल्ला लिल्लाह, अल्लाह के सिवा किसी का हकम नहीं, कुरान हकम नहीं है, क्यों माना तुमने? और अगर माना था तो अब हकम की बात क्यों नहीं मानते? छोड़ दो खिलाफत। बहरहाल ये कहलाते हैं खवारिज, जिन्होंने बगावत की है हजरत अली के साथियों में से। उनमें से 3 ने बैठ के तय किया, ये 3 जो दर हकीकत बड़े शख्स हैं, ये इस वक्त उम्मत जो है इनकी वजह से इस मुश्किल में पड़ी हुई, तीनों को कत्ल कर दो। फला दिन सुबह फजर की नमाज के वक्त एक शख्स वहां जाएगा, एक शख्स वहां जाएगा, एक शख्स वहां जाएगा और फजर की नमाज में कत्ल कर दो। इब्ने मुलजिम आया, हजरत अली पर वार किया, वारकारी साबित हुआ। बाकी 2 हजरत मुआविया और हजरत अमर इब्न आस, इनमें से एक तो उस रोज फजर में आए नहीं किसी वजह से, और दूसरे पर जो वार पड़ा वो ओछा वार था, वो कारी वार नहीं था। हजरत अली शहीद। उसके बाद हजरत मुआविया सहाबी हैं, कातिब वही हैं, हुजूर के बिरादर निस्बती हैं, साले हैं, उम्मे हबीबा बहन है उनकी, जो हुजूर की ज़ौजे मोहतरमा है। उनका मकाम बहुत बुलंद है, लेकिन हम उन्हें खुलफाए राशिदीन में शामिल नहीं करते, इसलिए कि उनका जो खिलाफत को इख्तियार करना या हुकूमत इख्तियार करना, यह कबायली असमियत की बुनियाद पर था, बाहमी मशवरे की बुनियाद पर नहीं था। गलती हर एक से। 20 साल तक उनका दौरे हुकूमत है और कोई खूरेजी नहीं, कोई गारतगरी नहीं, कोई इख्तिलाफ नहीं, कोई बगावत नहीं, कोई झगड़ा नहीं। இதில் இந்த இடத்துல சொல்கிறார், அந்த 20 வருட கால ஆட்சியிலையும் எந்த அத்துமீறலும் இல்லை, எந்த ஃபித்னாக்களும் இல்லை, எந்த பிரச்சனைகளும் இல்லை, அவ்வளோ சமாதானமாக மக்கள் வாழ்ந்தார்கள்ன்றார். இதை நம்ம சொன்னால் எப்படி இருக்கும்? அவள் அடக்குமுறையோடு அந்த சஹாபாக்கெல்லாம் வெளுத்து போயிருந்தாங்களா? ஆஹா, இதைத்தானா ஹசன் ரலியல்லாஹு சொன்னாங்க, எவ்வளோ பெரிய பொய்ய இப்னு உமர் ரலியல்லாஹு தலையில் கையை வச்சுருந்தாங்களா? என்னடா செய்கிறது, இதைத்தாண்டா ஹசன் ரலியல்லாஹு சொன்னாங்க. எப்படி ஒரு இருட்டடிப்பு! இவரை தான் நீங்கள் இஸ்லாத்தை அடையாளப்படுத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு இவரை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் தான் சொல்கிறாரு, அந்த 20 வருட காலத்தில் எப்படி இருந்துச்சு முஆவியாவோட ஆட்சி, எப்படி முஆவியா ஆட்சிக்கு வந்த முறையை பிழைன்னு சொல்லிட்டு ஹசன் ரலியல்லாஹு அவங்க கொடுத்தாங்க, அதனால் அவர் அடுத்த ஆட்சியாளரை வாரன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 20 வருட காலம் எப்படிப்பட்ட ஆட்சி நடந்ததுன்னா இஸ்லாமிய ஆட்சி நடந்ததுன்றாரு. அவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு. நீங்கள் பேசுகிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். हजरत मुआविया सहाबी हैं, कातिब वही हैं, हुजूर के बिरादर निस्बती हैं, साले हैं, उम्मे हबीबा बहन है उनकी, जो हुजूर की ज़ौजे मोहतरमा है। उनका मकाम बहुत बुलंद है, लेकिन हम उन्हें खुलफाए राशिदीन में शामिल नहीं करते, इसलिए कि उनका जो खिलाफत को इख्तियार करना या हुकूमत इख्तियार करना, यह कबायली असमियत की बुनियाद पर था, बाहमी मशवरे की बुनियाद पर नहीं था। लेकिन 20 साल तक उनका दौरे हुकूमत है और कोई खूरेजी नहीं, कोई गारतगरी नहीं, कोई इख्तिलाफ नहीं, कोई बगावत नहीं, कोई झगड़ा नहीं। எவ்வளோ உறுதியாக பேசுகிறார், சமாளிச்சுட்டு போகல அவர். அவ்வளோ மிச்சம் தெளிவாக அவருடைய அந்த ஆட்சி கால பகுதி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பேசுகிறார். எந்த காழ்ப்புணர்வும் விளங்கல பேச்சில். இதுதான் நேர்மையான ஆளுற பேச்சு. தனக்கு விளங்கின பிழைன்னு சொல்லிட்டு பேச்சுகிற முறையில் சஹாபாக்களை பற்றி உள்ள கண்ணியம் இருக்கிறோட பேச்சு தான் இது. मुदब्बिर इस दर्जे சிறப்பான நிர்வாகம் பண்ணொத்தரன்னு சொல்லி. अब आइए आखिरी स्टेज आई। हजरत मुआविया को मशवरा दिया गया। அப்புறம் யசீத் எப்படி தேர்வு செய்யப்பட்டு அந்தந்த பகுதிக்கு போகிறாரு. இதில் அவர் இடையில என்ன சொல்கிறாண்டா, அந்த ஹுசைன் ரலியல்லாஹு சப்ஜெக்ட் வர டைமில் நம்ம ஒரு விஷயம் எல்லா அஹ்லு சுன்னா என்ன சொல்லுவோம், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு நல்ல ஒரு ஹிலாபத்தை ஏற்படுத்தோன்ற எண்ணத்தில் போனார், அது உண்மை. ஆனால் உலக ரீதியான அந்த திட்ட அமைப்பில் அவர் எடுத்த முடிவு பிழை,
அவர் மிச்சம் இன்னும் சஹாபாக்கள் வேணான்னு சொன்னாங்கன்னு சொன்னதுக்கு அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு விளக்கம் இல்லாமல் உலகம் தெரியாத ஒரு அறிவு கட்டவனா பேர்த்திருந்தார். அவ்வளோ ஏச்சு அகலு சொன்னாக்கு. இவரை பாருங்க என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல. से मेरे नजदीक ये एक स्ट्रेटेजिक मिस्टेक हुई कि जब कूफियों का लश्कर सामने பாருங்க से मेरे नजदीक ये एक स्ट्रेटेजिक मिस्टेक हुई से मेरे नजदीक ये एक स्ट्रेटेजिक मिस्टेक ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. திட்டம் பிளான் அதில் ஏற்பட்ட மிஸ்டேக். से मेरे नजदीक ये एक स्ट्रेटेजिक मिस्टेक हुई कि जब कूफियों का लश्कर सामने तो वहां खड़े होकर இந்த கூஃபியல் எல்லாரும் தான் இந்த வாக்களிச்சு தான் வர சொன்னது. அதில் ஒரு மிஸ்டேக்கை சொல்லிட்டு ஒரு கூஃபியை பற்றி சொல்கிறார், கூஃபாவாசிகளை பற்றி. एक एक का नाम लेगा, फला इब्ने फला, क्या तुमने मुझे खत नहीं लिखा था? ऐ फला इब्ने फला, क्या तुमने मुझे खत नहीं लिखा था? सबके राज फाश कर रहे हैं. और देखो ये मेरे पास ये थैले भरे हुए तुम्हारे खतों के मौजूद हैं. तुमने मुझे बुलाया और मैं आया. ये बात थी जिसकी बिना पर अब उनके लिए कोई चारा नहीं था कि इन्हें शहीद कर दें, वरना तो ये हमारा भांडा फोड़ देंगे जाकर यजीद के पास, तो हमारी खालें खिंच जाएंगी. यही वजह है कि हजरत हुसैन ने 3 ऑफर्स की. मुझे वापस मदीने जाने दो, नहीं, मुझे यजीद அந்த 3 விஷயம் அவருக்கு சுட்டி காட்டப்பட்டுச்சு. ஹுசைன் அலி இந்த 3ல் ஒன்று சாய்ஸ் பண்ண அதை வந்து இவங்கெல்லாம் அவ்வளோ சொன்னால் என்ன மாதிரி இட்டு கட்டிக்கிறீங்க, அதே தபரிலே தானே வருது அப்படி இப்படி சொன்னார் தானே, அதே 3 இவரும் சொல்கிறாரு. मुझे यजीद के पास जाने दो, नहीं, मुझे कहीं इस्लामी सरहद पर भेज दो, मैं वहां पर काफिरों से जंग करते हुए जिंदगी खत्म कर लूंगा, नहीं, हियर एंड नाउ बैठ करो. 3 ஆப்ஷன் வைக்கிறாரு. அது எல்லாத்துக்கும் அவங்க என்னது அனுமதி கொடுக்கல, அதோட சரணடைவர் மட்டும் சொன்னதுனால அந்த யுத்தம் நடந்ததுன்னு அதை சொல்கிறோம். அதை நாங்கள் சொல்கிற மாதிரியே அவர் என்ன செய்கிறாரு அதில் சொல்கிறாரு. ये हजरत हुसैन की शराफत, गैरत, हमीयत, मुरव्वत इसके खिलाफ था, लिहाजा उन्हें शहीद किया गया और फिर खेमों को आग लगाई गई. ये नोट कीजिए क्यों लगाई गई. अगर तो ये गुस्से और इंतकाम में और वेंजियंस में होता तो हजरत अली बिन हुसैन ज़ैनुल आबिदीन को भी शहीद करना चाहिए था, नहीं किया. अगर ये उस तरह का मामला होता तो खवातीन की बेहुरमती होती, नहीं हुई. ये खेमे क्यों जलाए? ताकि वो जो एविडेंस है वो खत्म हो जाए. हमारे खिलाफ ये जो डॉक्यूमेंट्री प्रूफ लिए फिर रहे हैं, खेमे जलेंगे और ये थैले भी जल जाएंगे और ये खुद भी जल जाएंगे और हम बच जाएंगे. ये है मेरा तज्जिया. बहरहाल इसमें कोई शक नहीं कि तारीख इंसानी के अजीम हवादिस में से वो है. और मेरे नजदीक हजरत हुसैन रजी अल्लाह ताला अन्हु का इख्तिलाफ कर सकता है, जो चाहे करे. हजरत हुसैन से इख्तिलाफ करे और इत्तेफाक करे हजरत अब्दुल्ला इब्न उमर, अब्दुल्ला इब्न अब्बास के साथ, तब भी ठीक है. और अगर हजरत अब्दुल्ला इब्न अब्बास और अब्दुल्ला इब्न उमर से इत्तेफाक करे और हजरत हुसैन उनसे इख्तिलाफ करे, तब भी शक है. मासूम कोई नहीं है. हमारे नजदीक मासूमियत खासा नबूवत है. नबूवत இதில் வந்து அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு சுபைர் வந்து ஒரு கருத்தில் இருந்தாங்க, எதிராக கிளம்பணும். அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதில் இவரை போகவானான்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்காம போன சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லிட்டு யாருமே இந்த உலகத்தில் மௌசூம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மௌசூம், பாதத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளை கேளுங்க. खत्म हुई हुजूर पर, मासूमियत खत्म. गलती हर एक से हो सकती है और आप राय रख सकते हैं, लेकिन किसी सहाबी की नीयत पर हमला नहीं करेंगे. இருந்தாலும் இந்த சஹாபாவுடைய நியத்திலையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம குறை சொல்லக்கூடாது. सहाबी की नीयत पर हमले का मतलब क्या है कि मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम तज़किया नफ्स नहीं कर पाए. ये रिफ्लेक्ट करेगी हुजूर की उस पूरी की पूरी जिद्दोजहद पर कि शख्सियत साजी नहीं कर पाए मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम. नहीं, माअज़ल्लाह सुम्मा माअज़ल्लाह सुम्मा माअज़ल्लाह. உண்மையிலே அந்த கண்ணியமான ஒரு அணுகுமுறை. இப்போ இதில் நான் சின்ன சின்ன பகுதியில் போட்டு காட்டினேன். உருதுல நான் ஏன் போட்டு காட்டிக்கிறேன்னு சொன்னால், அந்த உருது சம்பந்தமாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இது அந்த கிளிப்பை நீங்கள் போட்டு பார்க்குற டைமில் இஸ்ரார் அஹமத் சம்பந்தமாக இவர் அறிமுகப்படுத்தினதும் இஸ்ரார் அஹமத் வரலாறை எப்படி பேசுகிறாருன்றதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் பேசுகிற அதே அணுகுமுறை என்ன செய்யலாம் அங்கே பார்க்கலும்.
மனுஷன் அடிப்படையில் எங்களுக்கு அவருக்கு உடன்படாத நிறைய விஷயங்களுக்கு அவருடைய அணுகுமுறைகள் அப்படி இல்லை. ஆனால் சஹாபாக்களுடைய எண்ணங்களை குறை சொல்லாமல் கண்ணியமாக அணுகின ஒரு முறையை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ தான் எனக்கு விளங்கிச்சு, கிதாபுகளை மட்டுமல்ல, அறிஞர்களை கூட ஒழுங்காக என்ன செஞ்சில்லை, நெருக்கமான அறிஞர்களை கூட ஒழுங்காக பார்க்கவில்லை அப்படின்றதுக்கான ஒரு செய்தி தான் இது. அப்போது அவருடைய ஆட்சியில் எப்படிப்பட்ட ஆட்சி இருந்தது அதை என்ன செய்கிறார், அவர் சொல்லிக்கிறார். அடுத்தது பாருங்கள். हजरत मुआविया दावेदार नहीं थे खिलाफत के, कतल नहीं, उनका सिर्फ एक दावा था और वो ये था कि उस्मान के कातिलों को गिरफ्तार करो या खुद सजा. முஆவியாவுடைய அடிப்படை வாதம் खिलाफத்தே அல்ல, உஸ்மான் இல்லாங்களோட பழிவாங்குதல் தான் அவருடைய முழு இலக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறார். சரியா, நாங்கள் சொன்னதுக்கு அதுதான், அதை சும்மா சீனா வச்சு என்ன செஞ்சாங்க, வெளியே வந்தாங்கன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் திட்ட தெளிவாக இவருடைய வார்த்தையில் சொல்கிறார், முஆவியா ரலியல்லாஹுடைய அசில் தௌவத்தை என்ன தெரியுமா, அசில் வாதமே என்ன தெரியுமா, உஸ்மான் ரலியல்லாஹுவோட கொலைக்கு பழி வாங்குவாங்க. இது அவருடைய எண்ணமாகவே என்ன செய்யலை, இருக்கலைன்னு மிக தெளிவாக என்ன செய்கிறாரு, பேசுகிறார். இதை நாங்கள் சொன்னால் என்ன செய்கிறாரு, அது நாடகம் நடிப்பு, முஆவியா சும்மா அப்படி முன்னுக்கால அதை வச்சுக்கிட்டு பின்னால் இந்த வாதத்தில் போனேன்றாரு. பாருங்கள். हजरत मुआविया दावेदार नहीं थे खिलाफत के, कतल नहीं, उनका सिर्फ एक दावा था और वो ये था कि उस्मान के कातिलों को गिरफ्तार करो या खुद सजा दो या हमारे हवाले करो, हम उससे क़िसास लेंगे. इसलिए कि कबीला बनु उमय्या का था और हजरत अमीर मुआविया बनु उमय्या में से, तो एक ख़ानदानी तौर पर जो है हम क़िसास लेंगे उनसे जिन्होंने कत्ल किया है हजरत उस्मान. लेकिन यहाँ जाहिर बात है कि हज़रत अली रज़ी अल्लाह ताला अन्हु की तरफ से मुतालबा ये होता था, तुम पहले मेरी बैअत करो, मेरे हाथ मजबूत करो ताकि मैं इनके खिलाफ कोई इक़दाम कर सकूं. लेकिन उन्हें ये अंदाज़ा था कि अगर मैंने बैअत की तो जाहिर बात है कि हज़रत अली तक पहुँचने से पहले पहले मुझे गर्दन उड़ा देंगे ये लोग. इसलिए कि सबाई जो है वो आपको घेरे हुए. बहरहाल एक अजीब उलझाव, एक डायलेमा था जिसकी वजह से ये जंग चलती रही और हज़रत अली रज़ी अल्लाह ताला अन्हु को उन्हीं के शीआने अली ही के अंदर से वो जमात अलहदा हुई थी जिसको हम खवारिज के नाम से जानते हैं. और एक खारजी मुल्क இதில் அதாவது அப்துல்லா இப்னு சபா, இந்த சபா ஈயான்னு சொல்லி அவர் என்ன செய்வார், சபா ஈயா குரூப்பை பற்றி பேசுவார். முஸ்தபா எதெல்லாம் அப்துல்லா இப்னு சபா இல்லைன்னு மறுத்தார் அத்தனையும் இவர் மறுப்பு சொல்கிறார். யார், இஸ்ரார் அஹமது என்ன செய்கிறார், மறுப்பு சொல்கிறார். அப்போ இதில் முஆவியா ரலியல்லாஹுடைய முழு முதல் வாதமும் ஹிலாபத்தே அல்ல. உண்மையிலே அவர் வாதம் வச்சது நீங்கள் உஸ்மான் கொலைக்கு பழி தீர்க்கணும் என்றதான்னு சொல்லி மிக தெளிவாக சரி, அந்த பகுதிக்கு தான் நான் அதை எடுத்தேன். எப்படி हजरत मुआविया दावेदार नहीं थे खिलाफत के, कतल नहीं, उनका सिर्फ एक दावा था और वो ये था कि उस्मान के कातिलों को गिरफ्तार करो या खुद सजा दो या हमारे हवाले. அப்படி செய்யுங்க, நான் பையத்து செய்கிறேன்றவளை தான் முஆவியாலாம் என்ன செஞ்சாங்க, அலிரல்லாஹு என்ன சொன்னாங்கன்னு அதையும் சேர்த்து என்ன செய்கிறாரு, விளங்கப்படுத்துறாரு. இது ஒரு பகுதி. அடுத்தது பாருங்க. वो यहूदी फितनगर, वो रूह मज़दक का बरूज हर तबाह होने को है उसके जुनून से तार तार. इसी तरह वो अब्दुल्ला इब्न सबा यहूदी फितनगर. அப்துல்லா இப்னு சபா யஹூதிய ஃபித்னா சம்பந்தமாக இவர் பேசினாலும் பார்த்தா அவ்வளோ ஒருவருக்கு அவ்வளோ தகவல் எடுக்கலாம், அவ்வளோ ஒரு டோட்டல் ஃபித்னா இந்த ஆள் தான் காரணம் என்ன செய்கிறாரு, மிச்சம் தெளிவாக பேசுகிறார். இவர் இல்லை என்றார். இப்போ பாருங்க, अहले तशय्यो में से बाद हज़रात कहते हैं कि ये अब्दुल्ला इब्न सबा ये तो अफसानवी शख्सियत है, इसकी हकीकत कोई थी. ஷியாக்கள் சொல்கிறாங்களா, அப்படி ஒரு அப்துல்லா இப்னு சபான்னு ஒரு ஆளே இல்லைன்னு ஷியாக்கள் என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்களாம். ஷியாக்கள் மறுக்கிறாங்க, என்ன அப்துல்லா இப்னு சபான்னு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. மறுப்பை பாருங்க. हालांकि उनकी अपनी किताब रिजाल कशी के अंदर उसका जिक्र मौजूद है. அவங்களோட கிதாப் ரிஜால் கஷியிலே அவரோட பேர் என்ன செய்யுது இருக்குது, ஷியாக்கோட கிதாபான ரிஜால் கஷியிலேயே அப்துல்லா இப்னு சபாவுடைய பேர் இருக்குது. அவர் என்ன ஃபித்னாக்கு பாடுபட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அவர் என்ன அந்த அந்த சொல்கிறக்குள்ள முகபாவனை நீங்கள் பார்க்கணும். ரைட்டா, அந்த செய்தி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு பாருங்க. वो यहूदी फितनगर, वो रूह मज़दक का बरूज हर तबाह होने को है उसके जुनून से तार तार. इसी तरह वो अब्दुल्ला इब्न सबा यहूदी फितनगर. आज अहले तशय्यो में से बाद हज़रात कहते हैं कि ये अब्दुल्ला इब्न सबा ये तो अफसानवी शख्सियत है, इसकी हकीकत कोई थी ही नहीं. हालांकि उनकी अपनी किताब में रिजाल कशी के अंदर उसका जिक्र मौजूद है और ये भी मौजूद है कि हज़रत अली रज़ी अल्लाह ताला अन्हु ने अपने अहद खिलाफत में उसे जिंदा जलवाया है. उसकी वजह क्या थी? ये आया मदीने के अंदर इस्लाम का लिबादा ओढ़कर इसने चंद अकीदों की इशाअत शुरू की. सबसे पहले हज़रत अली तो खुदा है, गॉड. இதில் ஃபுல்லாகவே அவர் அப்துல்லா இப்னு சபா செஞ்ச ஃபித்னாக்கள் என்ன அப்படின்னு முழு டீட்டெயில்ஸ் என்ன செய்கிறாரு
இதில் ஃபுல்லாகவே இன்ஷால்லா பேசுகிறேன். நாங்கள் அந்த கிளிப் அதில் என்ன செய்வோம், அதில் போட்டுருவோம். அதுக்கு அடுத்ததாக इससे क्या हुआ कि एक तरफ तो इस्लाम की जो तौसी हो रही थी, थमता न था किसी से सैले रवां हमारा, वो सैलाब रुक गया, इंटरनल सैबोटाज हो गई ना. अब तो अंदर ही आपस ही में अगर दस्तों गरीबान हो गए तो बाहर अब क्या तौसी करते हैं, वो तौसी का अमल रुक गया. और यूं समझिए कि जैसे ट्रक अगर कभी चल रहा हो, भरा हुआ हो, लोडेड, और वो चढ़ाई चढ़ रहा हो, तो अगर कहीं मोशन टूट जाए, ट्रक को रुकना पड़े, तो ड्राइवर के जान पर बन जाती है, इसलिए कि उसको दोबारा स्टार्ट करना, और जबकि वो चढ़ाई पर है, इंक्लाइन पर है, आसान काम नहीं होता, खतरा होता है वो पीछे जो है वो न जाए. और पहाड़ी इलाकों में आपको मालूम है ज़रा पीछे चले जाने का मतलब जो है बहुत ख़तरनाक जो है नतीजा निकल सकता है. बहरहाल हज़रत अली रज़ी अल्लाह तआला अन्हु ने अपने खिलाफत में एक काम ये किया. अब उसकी क्या मसलहतें थीं ये तो उन्हीं के इल्म में होगा, हम कयास कर सकते हैं, मैं इस तक में नहीं जाना चाहता. अभी तक खिलाफत का मरकज़ था मदीना मुनव्वरा, हज़रत अबू बकर, हज़रत उमर, हज़रत उस्मान, वहीं जहाँ हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम रहे थे और जहाँ पर के हुजूर मदफून थे. लेकिन हज़रत अली ने अपना मरकज़ जो है वो कूफा बना दिया. अच्छा, उसकी एक ज़ाहिरी वजह ये समझ में आती है कि इस्लाम का जो फैलाव हो गया था वो சரி. அப்போ இதில் வந்து முழுமையாக வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது டாக்டர் இஸ்ரார் அஹ்மத் வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தரப்பை பற்றி நம்ம பேசுகிற சந்தர்ப்பத்தில் அவருடைய அசல் எண்ணம் வந்து கொலையாளிகளுக்கு பழிவாங்க வேண்டும். முஆவியாரோட எண்ணங்களில் குறை சொல்வது என்பது ரசூலுல்லாஹ்களை குறை சொல்வதற்கு சமம். அதுபோல் முஆவியாரோட ஆட்சிக்கால பகுதி சமாதானம் மிக்கதாக, பிரச்சனைகளே இல்லாத, உள்கலகமே இல்லாத நேர்மையான குர்ஆன் சுன்னாவுடைய ஆட்சியாக இருந்தது என்ற அந்த பகுதி. அடுத்ததாக வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் வந்து யசீதுடைய காலத்தில் நம்ம போட்டு காட்டினதில் அதில் வந்து அவர்கள் பின்னால் அந்த கொல்லப்பட்ட பின்னால் அலி இப்னு ஸைதுல் ஆபிதீனாக இருக்கலாம், அந்த பெண்களாக இருக்கலாம், அவர்களுக்கு எந்த விதமான கண்ணிய குறைவும் நடக்கலை என்றது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அதை நேர்மையான விஷயங்களுக்கு போனாலும் உலக ரீதியான அந்த இலக்கில் என்ன செஞ்சிட்டார், அவர் அந்த திட்டமிடலில் ஒரு பிழை செஞ்சிட்டார் அப்படி என்று சொன்னது. இது எல்லாமே அவர் நாங்கள் சொன்ன மாதிரியே சொல்கிறார். அவருக்கு என்ன எஜெண்டா இப்போ இந்த பகுதியெல்லாம் சொல்கிறார். இதில் நான் சில கிளிப்புகளை வந்து சுருக்கமாக பட்டேன், உருதிங்க சம்மந்தம் இல்லைன்றதால் இன்ஷால்லா அதில் போடுற டைமில் முழுசாகவே அந்த கிளிப்புகள் அந்த உருதோடு சம்மந்தப்பட்ட சகோதரர்களுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கணும். இஸ்ரார் அஹ்மதும் இது தான் சொல்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கணும்ன்றதுக்கு நம்ம இன்ஷால்லா அதை பதிவு செய்து கொள்வோம். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.